Hi friends, welcome back to Kavi official channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருத்தணி கோவிலுக்கு போறத ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மணி காலைல 7 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருந்தாங்க திருத்தணி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதனால தான் திருத்தணி கோவிலுக்கு தான் கிளம்பணும். எங்கள் அம்மா காலைல 7 மணிக்கே காஃபி எதுவும் போடாதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு பாதாம் பால் வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு ட்ரெயினாக வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒருத்தராக வர ஆரம்பித்தாலும் அவங்க கூட சேர்ந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெயினாக வந்துச்சு. ட்ரெயின் ஏறிட்டு 1 hour ட்ராவலாக ரொம்ப போர் அடிச்சுதா. அப்புறம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரெயினில் டீ வந்துச்சா, டீ வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. திருத்தணிக்கிட்ட போக வெயில் அடிச்சுது, மழை வர மாதிரி இருந்துச்சு. கிளைமேட்டை தான் ரசித்து திருத்தணியாக வந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு, எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு, எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரையும் கேட்டேன், சாமியை பார்க்க நடந்து போகலாமா பஸ்ஸில் போகலாமா கேட்டதுக்கு எல்லோரும் நடந்தே போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் நடந்து போனோம். ரோட்டு பக்கமாக நடந்து போகல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக நடந்து போனால் கோவில்கிட்டேன்னு சொன்னேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக தான் நடந்து போனோம். அப்புறம் கோவிலுக்கு போய் குளத்துல பார்த்தா தண்ணி எதுவுமே இல்லை. தண்ணி எல்லாமே எடுத்து வெளியே விட்டுருந்தாங்க. அப்புறம் வெளியே வர தண்ணியிலே கால் அழிச்சிட்டு கருப்பூரம் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு எல்லோரும் சேர்ந்து கருப்பூரம் ஏற்றிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். படிக்கட்டு ஏறி மேலே போய் சேர்றதுக்கே 9 ஆயிடுச்சு. மேலே ஏறி போக மூச்சு வாங்கினதுனால அங்கே தண்ணி இருந்துச்சு. குழாயில் தண்ணி குடிச்சிட்டு சாமியை பார்க்க க்யூவில் போய் நிற்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக க்யூ இருந்துச்சு. நாங்களே லாஸ்ட்டு க்யூவில் தான் நின்னோம். அப்புறம் க்யூ நகர மாதிரியே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிது. மேலே போய் சேர்றதுக்கே 10 ஆயிடுச்சு. அப்புறம் சாமியெல்லாம் பார்த்தோம். உள்ளே போகும்போது ஃபோனோ கேமராவோ அலோடு இல்லைன்னு சொன்னதுனால நான் உள்ளே போகும்போது வீடியோ எதுவும் எடுக்கலை. அப்புறம் வெளியே 2 சாமி இருந்துச்சு. அந்த 2 சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே உக்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் படிக்கட்டு இறங்கி வெளியே இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கோவில் சுற்றி வரும்போது நானும் என் ஃப்ரெண்டும் லூசுத்தனமாக நடந்து வந்தது. அது எங்கள் அக்கா வீடியோ எடுத்து வச்சுருந்தா. அப்புறமா என் ஃப்ரெண்டு நான் நடந்து வர்றதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நான் கோவிலெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கோவில்லே இருந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் வீடியோஸ் ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துகிட்டு அப்புறம் படிக்கட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கட்டு இறங்கும் போது தான் தெரியுது கால் வலி, செம்ம கால் வலி. அப்புறம் கால்லேருந்து எதுவுமே சாப்பிட்லையா. அதுக்கப்புறமே ரொம்ப பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஹோட்டலில் போய் கேட்டால் எல்லாமே காலி ஆகிடுச்சு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் கீழே இறங்கி வரதுக்கே 11 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போய் கேட்டால் பொங்கலோ பூரியோ இருக்குதுன்னு சொன்னாங்க. 3 பூரி 40 ரூபா சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ண, பசி எடுக்குதா, அங்கேயே சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அங்கேயே 2 ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு பில் பே பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். என் கூட வந்த ஒரு அக்காவுக்கு வந்து பர்த்டே, அதனால் எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டலான்னு சொன்னதுனால எல்லோரும் காசெல்லாம் ஷேர் பண்ணி கேக் வெட்டினோம். அந்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அக்கா வந்து அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்லோட் பண்ணல. அவங்க வேணாம்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம எதுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணலை. அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வழியில் ஒரு பாட்டி வந்து மாம்பழம் விற்றுருந்தாங்க. 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டோம். 100 ரூபான்னு சொன்னாங்க. அரை கிலோ மாம்பழம் கொடுங்கன்னு வாங்கிட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனாக நடக்க ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் இருக்கே இன்னும் ட்ரெயின் வரதுக்கு. நாங்கள் 11:30 மணிக்கே வந்துட்டதுனால வேறு எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் பூ மார்க்கெட் போயிட்டு சரி பூவாச்சும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பூ தான் வாங்க போனோம். ஒரு சேரு முல்லைப்பூ வந்து 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் முல்லைப்பூ வாங்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் 12 மணிக்கா ட்ரெயின் வந்துச்சு. அப்புறம் ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டு முறுக்கு பிஸ்கெட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு 12:35 ட்ரெயின் எடுத்துட்டாங்க. எங்கள் ஊருக்கு போய் சேர்கிறதுக்கே 1:30 ஆகிடும். ஏன்னா எங்கள் ஊருக்கும் திருத்தணிக்கும் 1 hour ட்ராவல். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தலையெல்லாம் வாரிட்டு அப்புறம் எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனாக வந்துச்சு. இறங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் அக்காங்களுக்கு எல்லாேருக்கும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே நானும் எங்கள் அக்காவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வர ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஃபோட்டோஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.